அண்மை செய்தி அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மீது தொடரப்பட்ட 2 வழக்குகள் ரத்து. 2018ஆம் ஆண்டில் பசும்பொன்னில் நடந்த தேவர் ஜெயந்தி விழாவில் அதிமுக கொடியை சேதப்படுத்தியதாக டிடிவி தினகரனுக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்ட நிலையில் அவர் மீதான 2 வழக்குகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். அதிமுக நிர்வாகிகள் அளித்த புகாரில் இரு தரப்பினரும் சமரசம் செய்து கொண்டதை தொடர்ந்து தற்போது டிடிவி தினகரன் மீதான வழக்குகள் ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதிமுக கடந்த 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் பசுமொழியில் நடந்த தேவர் ஜெயந்தி விழாவுக்காக அப்போதைய முதல்வர், துணை முதல்வர் மற்றும் அமைச்சர்களை வரவேற்று ராமநாதபுரம் மாவட்ட அதிமுக தரப்பில் 200க்கும் மேற்பட்ட பிளக்ஸ் பேனர்கள், 1000 கட்சி கொடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. இவற்றை அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தூண்டுதலின் பேரில் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் சேதப்படுத்தியதாக ராமநாதபுரம் மாவட்ட அதிமுக செயலாளர் முனிசாமி அளித்த புகாரின் அடிப்படையில் கமுதி போலீசார் டிடிவி தினகரன் உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். கமுதி நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி டிடிவி தினகரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா இரு தரப்பினரும் சமரசம் செய்து கொண்டதாக நீதிபதி முன்பாக தெரிவிக்கப்பட்ட போது வழக்கில் சமரசம் செய்து கொண்டு தொடர்பாக இரு தரப்பினரும் இணைந்து மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டதோடு குற்றஞ்சாட்டப்பட்ட டிடிவி தினகரன் மற்றும் புகார்தாரரான முனிசாமி ஆகிய இருவரையுமே நேரில் ஆஜராக உத்தரவிட்டிருந்தார். நீதிமன்றத்தின் உத்தரவின்படி தற்போது இன்றைய தினம் நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பாக இருவருமே நேரில் ஆஜராகியிருந்தார்கள். அதன் பின்னர் இருவரும் நேரில் ஆனதை ஏற்றுக்கொண்டதாக நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. அண்மை செய்தி அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மீது தொடரப்பட்ட 2 வழக்குகள் ரத்து. 2018ஆம் ஆண்டில் பசும்பொன்னில் நடந்த தேவர் ஜெயந்தி விழாவில் அதிமுக கொடியை சேதப்படுத்தியதாக டிடிவி தினகரனுக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்ட நிலையில் அவர் மீதான 2 வழக்குகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். அதிமுக நிர்வாகிகள் அளித்த புகாரில் இரு தரப்பினரும் சமரசம் செய்து கொண்டதை தொடர்ந்து தற்போது டிடிவி தினகரன் மீதான வழக்குகள் ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதிமுக கடந்த 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் பசுமொழியில் நடந்த தேவர் ஜெயந்தி விழாவுக்காக அப்போதைய முதல்வர், துணை முதல்வர் மற்றும் அமைச்சர்களை வரவேற்று ராமநாதபுரம் மாவட்ட அதிமுக தரப்பில் 200க்கும் மேற்பட்ட பிளக்ஸ் பேனர்கள், 1000 கட்சி கொடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. இவற்றை அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தூண்டுதலின் பேரில் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் சேதப்படுத்தியதாக ராமநாதபுரம் மாவட்ட அதிமுக செயலாளர் முனிசாமி அளித்த புகாரின் அடிப்படையில் கமுதி போலீசார் டிடிவி தினகரன் உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். கமுதி நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி டிடிவி தினகரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா இரு தரப்பினரும் சமரசம் செய்து கொண்டதாக நீதிபதி முன்பாக தெரிவிக்கப்பட்ட போது வழக்கில் சமரசம் செய்து கொண்டு தொடர்பாக இரு தரப்பினரும் இணைந்து மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டதோடு குற்றஞ்சாட்டப்பட்ட டிடிவி தினகரன் மற்றும் புகார்தாரரான முனிசாமி ஆகிய இருவரையுமே நேரில் ஆஜராக உத்தரவிட்டிருந்தார். நீதிமன்றத்தின் உத்தரவின்படி தற்போது இன்றைய தினம் நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பாக இருவருமே நேரில் ஆஜராகியிருந்தார்கள். அதன் பின்னர் இருவரும் நேரில் ஆனதை ஏற்றுக்கொண்டதாக நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.